அம்மா இது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குமா? Biscuit eating without using hands. போங்க. சாப்பிட்டு தான் ஆகணும். சீக்கிரமா கொடுங்க. பிஸ்கெட் தானங்க சாப்பிட்டு போயிடுங்க. 4 பிஸ்கெட் அப்பப்பா எப்படிதான் சாப்பிட்றியோ. இப்போ 7th क्वेश्चन. 7th क्वेश्चन யார் பனிஷ்மென்ட் வாங்குறாங்கன்னு பாருங்க. நீ பாரு. சரி ஓகே. நான் சின்ன வயசுல ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு விஷயம். அழுத ஒரு விஷயம். சாரி. எதுக்கு? இப்போ நான் சின்ன வயசுல ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு விஷயத்துக்காக அழுதுட்டேன்ல. ரொம்ப அழமாட்டா. எதுக்கு அழுதான்னு தெரியலையே. ரொம்ப அவளையே அழ வச்சது இல்ல. நான் எதுக்கு அழுதான்னு தெரியலையே. ஒரு வாட்டி அதுல என்ன பாக்குற? அதுல ஒண்ணும் இல்லதான். நான் சும்மா பாக்குறேன். நான் யோசிக்கச்சு கூட இப்படி வச்சு பாப்பேன். என்ன கதையா இருக்கேன்? ஏதோ இந்த திருடி எழுதியோன்னு பார்த்தேன். அப்படியே நீ காமிச்சிட்டாலும் நான் திருடி எழுதிட்டாலும். இப்போ ஒருவேளை ஒரே வாட்டி அவளை அடிச்சிருக்கேன். அதுக்கு எழுதியோ இல்ல. இதுக்கு மீறி ஒரு பொருள் கழுத்துருப்பாளா? இவ தெரியலையே. என்னன்னு தெரியலையே. என்னவா இருக்கும்? வாய்ஸ் வாங்கி கொடுக்கல இருக்காரு. இல்ல இல்ல அது போயிடுச்சுங்க. அவரு நான் தான் பனிஷ்மெண்ட் வாங்கணும் போல இருக்கேன். சரி ஒரு க்ளூ தரேன். அது வந்து ஒரு பொருள். பொருளுக்கெல்லாம் வாழ்வுதான் சரித்திரமே இல்லையே. இருக்கு. சரி தெரியலன்னா தெரியல. சாரி தெரியல. என்ன தெரியுமா? சைக்கிளுக்கு. ஆமாங்க. ஒரு சைக்கிள் வந்து அவ கத்துன சைக்கிள்ங்க. ரொம்ப சின்ன சைக்கிள். அவ வந்து ஒரு 3rd 4th to 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவ சைக்கிள் ஓட்டினாங்க. அந்த சைக்கிளை வச்சு ஓட்டிட்டே இருப்பா. எங்க அப்பா என்ன பண்ணாரு, அந்த சைக்கிளை கொண்டு போய் போட்டுட்டாரு. வேஸ்டா போச்சு. அது கொஞ்சம் உடஞ்சி போச்சுன்னு போட்டாரு. ஒரு நாள் ஃபுல்லா அழுதுருக்காங்க அந்த சைக்கிள். ஐயோ அந்த சைக்கிள் போச்சே, என்ன விட்ட சைக்கிளை கொண்டு போய் வித்துட்டீங்களே, அந்த சைக்கிள் போயிட்டு திருப்பி அந்த சைக்கிள் வருமா, நான் அதுக்கு புது சைக்கிள் வாங்கி தரேன்னு கூட நான் சொல்லிட்டேங்க. அந்த சைக்கிள் விட எனக்கு அது போட்ட சைக்கிள் தான் எனக்கு திரும்பி வேணும்னு ஒரு அழுதா பாருங்க. ஒரு நாள் ஃபுல்லா அழுதுருக்காங்க. தப்பு. ஆனா அத போய் மறந்துட்ட பத்தியா? பனிஷ்மென்ட் என்ன ஒரு ஆர்வமா இருக்கா பாருங்க எனக்கு பனிஷ்மென்ட் கொடுக்கிறதுக்கு. அது இப்படி காமிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. இங்க இருக்கா இந்த பக்கத்துல இந்த பக்கத்துல தான். அது கூட ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இப்படி எது அப்படி எது தப்பா வந்துடக்கூடாது. இது தர பார்க்க மாட்டேம்மா. இது சிரிக்கிறாளே, ரொம்ப பெரிய தப்பு போல இருக்கு. ஆக்சுவலி இந்த பனிஷ்மென்ட்ட நேத்து அம்மா தான் எனக்கு சொன்னாங்க. இப்ப அம்மாக்கே வந்துருச்சு. என்னம்மா எனக்கு காமிமா? Squeeze lemon in your mouth. அச்சச்சோ லெமனை புழிஞ்சுக்கிறமா நான். அது எப்படி தெரியுமா? அப்படியே புதுசான லெமனை கட் பண்ணி அப்படியே வாயில புழியும். இதெல்லாம் ஒரு பனிஷ்மென்ட்ங்க. நீ தாமா சொன்னே. நீ கட் பண்ணு கம் ஆன். என்ன சுசுறுப்பு பத்திங்களா? கட் பண்ணுங்க. இருங்க நானே கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணுங்க. நானே கட் பண்ணிக்கிறேன். அப்படியே ஃபுல் லெமனை வாயில புழியணும். அது ஃபுல் லெமனா புழிய முடியாதுமா. சரி புளி. கட் பண்ண கூட லெமனு கூட கோவங்க. வானாந்துங்க எனக்கு லெமன். கட் பண்ணிட்டேன். லெமனை கட் பண்ணிட்டேன். லெமன் கூட உனக்கு சப்போர்ட் பண்ணுதுமா? தப்பா லெமனை கட் பண்ணிட்டேன் போல இருக்குங்க. அவசரத்துல பனிஷ்மென்ட்ல. உனக்கே அவ்வளவு ஆர்வம் இருக்குன்னா பாரு. ஆமாங்க. நான் புரியுமா? நீ புரிஞ்சுக்கிறியா? இல்ல நாங்களே எங்க பனிஷ்மென்ட் கொடுத்துறோம். நீங்க பனிஷ்மென்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நாங்களே கொடுத்துறோம். கொஞ்சம் வாயில நோ வே. ஒரு மூடி போதுமா? ஒரு 3 டிராப் போதும். இல்ல ஒரு அரை மூடி போதும். அது வேணாம். நானே போனா போது 3 டிராப் எங்க அம்மா பாதி லெமன் புழிஞ்சு முடிஞ்ச அளவுக்கு குடிப்பாங்க. இல்லனா பனிஷ்மென்ட் போக சொல்லலாம். ரொம்ப கேட்க கூடாது. நான் 3 டிராப். அதெல்லாம் கிடையாது. கேம்னா கேம் தான். சம புளிப்பா இருக்கா? திதிப்பா இருக்கு. பனிஷ்மென்ட் கொடுத்து கேக்குறா. புளிப்பா இருக்கா திதிப்பா இருக்கா? நல்ல வேலை எனக்கு வரல. ஆனா இதை விட நான் பயங்கரமா வந்துருமோ பயமா இருக்கு. சாரி. நல்ல வேலை எனக்கு ஈஸியான பனிஷ்மெண்டா வந்திருக்கு. ரொம்ப புளிப்பு. தேங்க்ஸ் ஃபார் பனிஷ்மென்ட். நெக்ஸ்ட் சொல்லுங்க. நீங்க தான் வந்து கேட்கணும். நெக்ஸ்ட் என்ன கேட்கலாம்? நீ கேட்கணுமா நான் கேட்கணுமா? நீ தான் கேட்கணும். எனக்கு பிடிச்ச ஃபேவரட் saree
உனக்கு பிடிச்ச ஃபேவரட் saree என்னவா இருக்கும்? எல்லா சாரியுமே நீ பிடிச்சதெல்லாம் கட்டுவ. நான் உனக்கு வாங்கி கொடுத்த பர்த்டே சாரி. கரெக்டா சொல்லிட்டாளேங்க. கரெக்டா சொல்லிட்டாளேங்க. பனிஷ்மென்ட் எஸ்கேபிசம் ஆயிட்டா பாத்தீங்களா? அவளுக்கு எல்லா क्वेश्चन தெரியுங்க. நம்ம தான் இதெல்லாம் மாட்டிக்கிறோம். நம்மளுக்கு கொஞ்சம் நம்ம ரெடி பண்ணி வந்துறோம். தப்பு பண்ணிட்டோம். அதெல்லாம் நான் முன்னாடியே சொல்ல மாட்டேன். இது நம்ம இன்னும் அடுத்த வாட்டி பண்ணும்போது ஏதோ நல்ல क्वेश्चना அவளை பனிஷ்மென்ட் நிறைய வாங்க வைக்கிற மாதிரி நான் ரெடி பண்றேன். நீங்க கேக்குறீங்க நான் கேக்கட்டுமா? நீயே கேளுமா. நீ கேட்டா நான் பனிஷ்மென்ட் நிறைய வாங்குவேன். நீயே கேளு. சரி. என்ன தெரியுமா? நான் வந்து சின்னது சொல்ல மாட்டேன். நீ நேர்மையா விளையாடணும். நேர்மையா விளையாடணும் தான் சொன்னேன். இல்லைன்னா நான் பார்த்து சொல்லியிருப்பேன். சரி ஓகே. பாத்துக்க மாட்டேன். நான் குட்டி குட்டியா எழுதிருக்கேன். உனக்கு கண்ணு தெரியாத மாதிரி. அதெல்லாம் கண்ணாடி போட்டுருக்கேன். சரிம்மா ஒத்துக்கிறேன். சொல்லுங்கம்மா. சரி. எனக்கு இப்போ காலையில நம்ம சின்ன வயசுல காலையில எழுந்துப்பேன். ஒரு 7 மணிக்கு எழுந்துக்கிறேன்னு வச்சுக்கோயேன். ஒரு 9 மணிக்கு ஸ்கூல் இருக்குன்னு வச்சுக்கோயேன். அந்த ஒரு 8 to 8:30க்குள்ள நம்ம ஒண்ணு பண்ணுவோம்ல. சரி. எழுந்தோட என்ன பண்ணுவோம்? பால் தேய்க்கிறது அதெல்லாம் பண்ணுவோம்ல. அப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது எனக்கு பிடிச்ச மாதிரி நீ ஒண்ணு பண்ணுவ. காத்தால எழுந்துப்பேன் 7 மணிக்கு. எழுந்து காலை கடன்கள்லாம் முடித்து விட்டு என்ன பண்ணிப்பா? தலைவாரிப்பா. தலைவாரி கோவிலுக்கு தான் போவோம். ஃபர்ஸ்ட் ஆன்சர்ங்க கோவில். தப்பு. டெய்லி கோவிலுக்கு போகாம ஸ்கூல் போக மாட்டாங்க. பக்கத்துல ராஜராஜேஸ்வரி கோவில் இருக்கா, கோவிலுக்கு போகாம அவங்க ஸ்கூலுக்கு போனதா சரித்திரமே கிடையாதுங்க. அதனால கோவிலுக்கு போவா. அதுவும் தப்பா போயிட்டா. நீ பண்ற ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கும். கோவிலுக்கு போறது உனக்கு பிடிக்கும். ஆனா நான் எழுதிருக்கிறது நீ சொல்லணும்ல. அப்போ சொல்லணும். இது கரெக்ட்னு நினைக்கிறேன். இது ஆன்சர் இங்க இருங்க யோசிச்சு சொல்றேங்க. இருங்க ரகசியமா சொல்றேங்க. சத்தமா சொன்னா கேட்டுடுவாங்க. ரகசியமா சொல்றேன். சாதம் ஊட்டி விடுறது இல்ல. ஐயோ அதுவும் தப்பா போயிடுதா? தெரியலமா. இது ரெண்டுத்தை தவிர நான் எதுவும் பண்ணதா எனக்கு தோணவே இல்லை. இது கொஞ்சம் ஃபன்னியா தான் இருக்கும். ஐயோ ஃபன்னியா? காலங்காத்தால எழுந்து ஸ்கூல் கிளம்புற டைம்ல என்னமா உனக்கு ஃபன்னி? அது குளிக்கும் போது நீ சோப்புல நொர விடுவல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் ஒரு கொஸ்டினாமானா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சோப்பு அப்படி நுழைய பண்ணி பெரிய பபுள் வருமா, அந்த பபுள் ஓடுதான் வச்சு ஸ்கூல் கிளம்புறது லேட் ஆச்சுன்னா கூட அவளுக்கு அதை கேட்காது. அது அந்த சோப்புல ஒரு 4 வாட்டி பபுள் பண்ணி விட்டாலும் அவளுக்கு அது ஒரு பெரிய ஹாப்பினஸாக அன்னைக்கு போகுது. அப்படியே ரொம்ப பிரகாசமா பாசிட்டிவா போறதுன்னு அவளுக்கு ஒரு அப்படியே டே ஃபுல்ஃபில் ஆயிடும். ஒரு பபுள் மட்டும் தான் அவளுக்கு ஒரு டே ஃபுல்ஃபில் ஆயிடுமா. அம்மா நான் நிறைய டைம் வேலைக்கு போயிடுவாளா, காலையில நைட்டு தான் வருவாளா, அதனால வந்து கூட இருக்க டைமே அந்த குளிக்கிற டைம் தான். சொல்றாங்க நான் வேலைக்கு போறேன்றதே இப்ப சொல்றாங்க, கேட்டுக்கோங்க. காலையில வந்து ஸ்கூலுக்கு போயிடுவா, ஈவினிங் வேற வேலைக்கு போயிடுவா, அதனால வந்து கூட இருக்க டைமே கம்மியா இருக்குமா, அதனால அந்த குளிக்கிற டைம் தான் கூட இருப்போமா, அதனால அதெல்லாம் விளையாடிட்டு இருப்போம் ஸ்கூலுக்கு கிளம்பாம. ஸோ அப்போ கூட ஸ்கூலுக்கு கிளம்புறேன்னு சொன்னால பார்த்தீங்களா, வாயில வந்து பார்த்தீங்களா, குளிக்கிறோம் ஜாலியா இருக்கும். பொண்ணு 24 ஜாலியா என்ஜாய் பண்ணும். அவளுக்கு அதான் சரி. தப்பா சொல்லிட்டேன். நானே பனிஷ்மெண்ட் கேட்டு வாங்கிக்கிறதால போய் காய்ட்ட பார்த்தீங்களா, எஸ்கேப் ஆயிக்கலாமோ? நோ 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 நோ. இப்போ எப்படிமா எடுக்கணும்? இப்போ இதே சைடு தான், எப்பவுமே ஒரே சைடு தான். நம்ம கேட்ட பண்ண ஏதாவது உள்குத்து வச்சுனான்னு நினைச்சுக்கோங்க, அப்ப நீ தப்பா எடுத்தீங்கன்னா நம்மள சொல்லக்கூடாதுல்ல. அதுக்கு இதான் கொஞ்சம் ஃபன்னியா இருக்கு. ஒரு பனிஷ்மெண்ட்டை அழகா படுத்திக்கிறாங்க அவங்க. பாத்தியா? கேடி கேடி கேடி. என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா? வெந்தயத்தை சாப்பிட சொல்லிருக்காங்க. பச்சையா என்ன பாருங்க, கப்ல வெந்தயம் எடுத்து வச்சிருக்கேன். அது எட்டு தெரியுமா? மோர் தண்ணி எதுவுமே கிடையாது, அப்படியே சாப்பிடணும். பாருங்க எங்க அந்த கார்டு இத பாருங்க. இது ஒரு பனிஷ்மெண்ட்னு எனக்கு கொடுத்துருக்கா. ஈட் ஃபெனுக்ரிக். பாருங்க அப்படியே சாப்பிடணும். அப்படியே எப்படிங்க இந்த ஃபெனுக்ரிக்க சாப்பிட முடியும்? உடம்புக்கு நல்லது. எப்படிங்க சாப்பிட முடியும்? கையில கேளு. வேணாமே பனிஷ்மெண்ட் வேணாமே 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 வேணாமே. சாப்பிடுதா கொஞ்சமா கொஞ்சமா தண்ணி கொஞ்சம் குடிச்சுக்கலாமா? நோ, வெறும் அப்படியே எனக்கு மட்டும் பாரு ஃபன்னியா கட்டி விட்டுருக்க. லாஸ்ட் வீடியோ முடிய கட்டி விடுறதுக்கு இத பாருங்க மக்களே, இந்த வெந்தயத்தை சாப்பிடுறா மக்களே. பச்சையா எப்படி நான் சாப்பிடுவேன்? பச்சையா சாப்பிடு. தண்ணி கொடுங்க. இந்த தண்ணி குடிச்சுக்குவா. அது வந்து நல்ல தண்ணி. பரவாயில்ல, நல்லது. ஆபத்துக்கு பாவம் இல்ல.
குடிச்சிட்டீங்கன்னா நான் அழறேன். கடிச்சு சாப்பிடணும். நீ தப்பா சொன்னல. நல்லாக்கா சூப்பரா இருக்கும். வெந்தயம் ஏற்கனவே கசப்பு, இல்லை இவ்வளோ புளி வெட்டி எடுத்து சாப்பிடுங்க. நல்லா சாப்பிட்டு சொல்லு, சாப்பிட்டு பேசு. பிளாக் ஆயிடுச்சு. இதெல்லாம் நம்ம வச்சு சரி நடக்காது ராஜா. ம் போதுமா? முழுகிறேன். கொஸ்டின் கேட்கலாம் போட்டு நீ தான் கேட்கணும். ம் ஐயோ கொஸ்டினே மாத்திட்டேன். சாரி. வெந்தயத்தை சாப்பிடல என்னன்னு தெரியல. 9th கொஸ்டினா? என்னதான் கொஸ்டின் இருக்கு? 8th தான். 8th நீ கேட்கணும். எனக்கு சாரி பிடிக்குமா சுடிதார் பிடிக்குமா? ரொம்ப சுடிதார் எப்பயாவது தான் போடுவேன். ஆனா டெய்லி சாரி கட்டுவேன். அதனால சாரி தான். சாரி தான் பிடிக்குமா? கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ நான் கொஸ்டின் கேட்குறேன். ஒவ்வொரு வாட்டி நீ கொஸ்டின் கேட்டால் நான் பனிஷ்மெண்ட்டே வாங்குறேன். இந்த வாட்டி நான் கொஸ்டின் கேட்குறேன், நீ பனிஷ்மெண்ட் வாங்குறியா இல்லையான்னு பார்க்கலாம். ஓகேவா? நான் எதுக்கு ரொம்ப அழுதுருக்கேன்? எந்த விஷயத்துக்கு நான் அழுவேன் ரொம்ப? சொல்லிடுவாங்க. 3 சான்ஸ் இருக்கு. வெந்தயம் சாப்பிட்ட கசப்பே போலங்க. ஒண்ணு வெந்தயத்தை கொடுத்துட்டு அதுவும் தண்ணி வேற குடிக்க கூடாதுன்ட்டாளா? தண்ணி அப்படியே முழுங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. கடிச்சு சாப்பிடல. சரி பாரு. ஃபர்ஸ்ட் இது வந்து ஸ்லோகம் சொல்லும்போது தப்பே. ஸ்லோகம் சொல்லும்போது ரொம்ப ஆனந்த கண்ணீர்ல அழுவேன். பட் அது அழுகலையே. செகண்ட் வந்து நான் 10th பாஸ் பண்ணும்போது. அச்சச்சோ 10th பாஸ் பண்ணும்போது இருந்ததுதான். நான் இல்லையெல்லாம் சொல்ல மாட்டேன். அவளுடைய ஃபர்ஸ்ட் 10th இருந்தது. பட் அதுக்கும் மீறி நான் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதது. கண்டுபிடிச்சிடுவாளோ தெரியாதமா க்ளூ எல்லாம் கொடுத்துட்டேனோ. இப்ப சொல்றேன். இப்பயும் அப்படிதாங்க. ஆஹா, நான் இப்ப கரெக்டா சொல்வேன். சிங்கிள் பேரண்ட்டா அடிக்கடி வளர்ப்பேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவேன். சிங்கிள் பேரண்டா சொல்லி ஃபீல் பண்ணுவேன். பட் அழுததெல்லாம் கிடையாதே. பேசிக்கா நான் அதுக்கு அழ மாட்டேனே. ஆனா அடிக்கடி சொல்லுவேன். அடிக்கடி சொல்லுவேன். பட் நான் அதுக்கு அழுதது இல்லையே. அப்ப தப்பா? தப்பு ஊத்திக்கிச்சே. அச்சச்சோ, அப்ப என்ன ஆன்சர்? நான் சொல்றேன் கேளுங்க. அவ நிறைய டிக்டாக் பண்ணுவாளா, அதுல ஒரு சாங் போட்டுருந்தா. அது வந்து நான் வந்து நினைச்சே பார்க்கல. இப்ப தெரியுமா உனக்கு? அந்த அக்கம் பக்கம் சாங் அதுக்கு நான் ஃபீல் பண்ணி கேட்கவே இல்லை. ஏமா இதுக்கு நீ அழற? இது என்னமா இருக்கு நான் பண்ணேன்னா. பட் அந்த அந்த பாட்டோட அந்த பண்ண அந்த ஆக்ஷன் கூட பண்ணியிருக்க மாட்டா. ஜஸ்ட் நின்று தான் அது அந்த பாட்டோட லிப் மூவ்மெண்ட் பண்ணியிருப்பான் டிக்டாக்ல. பட் எனக்கு வந்து இவ்வளோ தூரத்துக்கு நான் சிங்கிள் பேரண்டா அவளை வளர்த்துருக்கேனா, இவ்வளோ தூரம் அவள் அந்த மெச்சூரிட்டி அதில் இருக்குமா? அந்த பாட்டு என்ன, அந்த பாட்டோட வரிகளும் அவள் அந்த நடித்த நடிப்பும் என்னால் அதுலேருந்து மீண்டு வரத்துக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அந்த பாட்டு சொல்லுவா. அவள் என்ன பாட்டுன்னு சொல்லுவா கேளுங்க. அவள் என்ன சொல்லிட்டா திருப்பி அவளே கேளுங்க. அது அக்கம் பக்கம் சாங் தான். நான் சும்மா ஏதோ டிக்டாக் பண்ணி சரி, நான் டெய்லி டிக்டாக் பண்ணேன். அப்ப டிக்டாக் இருந்த போது அப்ப பண்ணி அம்மாட்ட காமிப்பேன். நான் டெய்லி நைட்டு சாப்பிடும் போது போட்டு காமிப்பேன். அம்மாவை எல்லாத்தையும் பார்த்துட்டு சூப்பரா இருக்கு போஸ்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்லுவாங்க. மைனஸும் சொல்லுவேன். மைனஸும் சொல்லுவாங்க தான். அது ஆனா நிறைய பிளஸ் தான் சொல்லுவா. அப்படி சொல்லுவாங்களா? சொன்னதுக்கு அப்புறம் அன்னைக்கு அந்த சாங் வைக்கும்போது செம்ம அழுக. எனக்கு ஏண்டா காமிச்சோன்னு ஆயிடுச்சு. அந்த பாட்டு பயந்தே போயிட்டாங்க. செம்ம அழுக. அப்புறம் எனக்கு ஏண்டா காமிச்சோன்னு ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரே அழுக. நான் அந்த வீடியோ இதோட சேர்க்கிறேன். நீங்களும் பாருங்க. அக்கம் பக்கம் சாங் பாருங்க. அவ பண்ணியிருக்க டிக்டாக் வீடியோ. தப்பு. அதை பத்திலாம் பனிஷ் பண்ண மறந்துட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எஸ்கேப் ஆயிடுவாங்க. பார்த்துக்கோங்க, ஜாக்கிரதை. எடுங்க 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 எடுங்க.
என்னதுமா clip in mouth. அதுதானே clip எடுத்து வாயில போட்டுறேன். ஓ clip எடுத்து வாயில போட்டுப்பேன்னா clip in mouth. இதுல வந்து சும்மா clip in mouth தான் போட்டிருக்கேன். இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லைன்னு அவன் நினைச்சிருப்பா. இது இருக்கிறதே வேறன்றது அவளுக்கு தெரியாது. என்னன்றதே இப்ப கொஞ்சம் பாப்போம் இருங்க. என்ன பண்ண போற? என்ன இப்போ அவசரப்பட்டா எப்படி? மா அப்படியே எடுத்து வாயில போட்டுக்கிறேம்மா. அப்படியே எடுத்து வாயில போடுறதுக்கு பேரும் ஒரு சேலஞ்ச் இல்லம்மா. வெயிட் பண்ணு. அதுலமா வைக்கிறேன். கேளு விடு. என்ன பொறுமையா இருக்கோட மனுஷன் இவ்வளவு வேகமா இருக்கலாமா? தப்பு. இந்த கிளிப்ப இப்ப இருங்க இது உங்களுக்கு கொஞ்சம் மறைக்கும்னு நினைக்கிறேன். ஓட்டம் போடுறது நீங்க ரொம்ப அவசரப்படாதீங்க. எடுத்து கையில போட்டுக்கிற மாதிரி இல்லை. கிளிப் அண்ட் மவுத் பாருங்க எல்லாரும். கிளிப் அண்ட் மவுத் என்னன்றதை நான் சொல்றேன் இப்ப டீடைலா. ஒரு பிளேட் ட்விஸ்ட் வேற இருக்கு அதுல. ட்விஸ்ட் தான் பனிஷ்மெண்ட். நார்மலா எடுத்து இது பண்ணது கிடையாது. இங்க பாருங்க ஒரு பிளேட்ல 5 கிளிப் வச்சிருக்கேன். இப்ப அவங்க என்ன பண்ணணும்னா கை பின்னாடி கட்டிக்கணும். கட்டிட்டு வாயால் இந்த கிளிப்பை எடுத்து ஓபன் பண்ணி கை விரல்ல போட்டுக்கணும். 5 விரல் அது எப்படி முடியும்? அதுதான் பனிஷ்மெண்ட். பொறுமையா கையை கட்டிட்டு வாயால் அந்த கிளிப்பை எடுத்து இந்த கிளிப்பை இங்க வச்சு இப்படி ஓபன் பண்ணி கை விரல்ல போட்டுக்கணும். பார்க்கலாம் என்ன பண்றாங்க. This is அம்மா இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஒத்துக்க மாட்டேன். என்ன கிடையாது. அப்ப பனிஷ்மெண்ட் ஒத்துக்க என்ன வெந்தியா சாப்பிடு சொன்னேன். லெமன் புழிஞ்சுக்கோன்னு சொன்னேன். தள்ள தண்ணி கொட்டிங்க. எல்லாத்துக்கும் நான் தான் இருக்கிறதுல நிறைய பனிஷ்மெண்ட். ஒரு பனிஷ்மெண்ட் உன்னால பண்ண முடியாது. பண்ணுங்க மேடம். இந்த பனிஷ்மெண்டோட இந்த பனிஷ்மெண்ட் அது அழகா இருக்குங்க. அவளுக்கு எனக்கு தள்ள தண்ணி கொடுத்து அழகா இருந்தாங்க. லெமன் சாப்பிட்டது நல்லா இருந்தாங்க. வெந்தயம் சாப்பிட்டது நல்லா இருந்தாங்க. கேளுங்க இதெல்லாம். சரி பண்றேன். என்ன பண்ணணும்? வாயால ஒரு வாட்டி தான் சொல்ல முடியும். சரி ஓகே ஓகே. பின்னாடி ஒரே ஒரு ட்விஸ்ட். இதுல வேற இது அழகா ஆடிட்டே இருக்குமா. சம காமெடியா இருக்கும். என்ன பனிஷ்மெண்ட் மாத்திடுவோம். அவளை நம்ப முடியாது. மாத்தலாம். இப்படி வைக்கலாம். நான் எப்படி வேணா வாயில எடுத்து கையில எடுத்து. நீ எப்படி வேணா கையில போட. நீ கை கடிச்சுனா நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஆஹா பின்னாடி கடி யூஸ் பண்ண மாட்டேனா? நீ நான் சொல்ற பனிஷ்மெண்ட் நீ கேளு. எடுங்க. அம்மா இது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குமா? அஞ்சு கிளிப்பு போட்டுமா? கிளிப்பு போடணும். ஏய் இஸ் அட்ஜஸ்ட் பண்ண. அதெல்லாம் நீ பண்ணக்கூடாது. நல்லா இருக்குங்க இந்த பனிஷ்மெண்ட். சம காமெடியா இருக்கு. கீழே வந்து அவுட்டுங்க. இது ஒரு புது ட்விஸ்ட் இருக்கும். கீழே வந்து அவுட்டுங்க. சொல்லாதீங்க. ரொம்ப நேரமா கிளிப்பை தேடுறா போல. ரெண்டு போட்ட போதுமா? மடிக்கு கிளிப்பு போட்டா நம்ம சொல்லல. இது ஒண்ணாதுக்கா? நோ 5 தான். பல்லு ஸ்ட்ராங் கை பின்னாடி கட்டுங்க. கட்டி நம்பர் அது இது பண்ண முடியாது. பரவாயில்ல கட்டுங்க. தள்ளிக்கிளி விட்டுறாதீங்க டேபிள. போடுங்க. 4 போட்டுட்டா. சூப்பர். வாவ் சூப்பரா போட்டு போட்டுட்டா. கட்சிக்கு போட்டுட்டு இருக்க வேணாம்ல. நான் கட்சிக்கு போட்டுட்டு இருக்கேன். சரி நான் போடுறேன். நல்லா இன்னும் ஒரு சந்தோஷம் பாருங்க. ஒரு பனிஷ்மெண்ட் எடுங்க. ஆனா நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. வலிக்குது. அதான் கொஞ்சம் சொல்லியிருக்க மாட்டான். அவ பேசிக்கலி அப்படிதான் எதுவும் சொல்ல மாட்டான். கேளுங்க நெக்ஸ்ட் क्वेश्चन. நான் தான் பனிஷ்மென்ட்ல இருந்து தப்புவா நினைச்ச இந்த வாட்டி பனிஷ்மென்ட் 10th क्वेश्चन தானே? 9th क्वेश्चनமா? 9th क्वेश्चन நீங்க ஒண்ணு கேக்கல. பனிஷ்மென்ட் வாங்குனால வேற क्वेश्चन மூவ் ஆயிட்டாங்களா அவங்க எஸ்கேபிசமா. ஓகே இப்போ நான் இதுவரை நான் உன்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ற ஒரு விஷயம். நான் 4th ஸ்டாண்டர்ட்ல அடிச்சது தானே. அப்பா சொல்றேனா? ரொம்ப சுசுப்பா சொல்றடா யோசிக்காம. பனிஷ்மென்ட் கிடையாது. கரெக்ட். பயந்து போய்ட்ட. திருப்பி ஏதோ சாப்பிடுவாங்கன்னு பயந்து போயிட்டேன். ஏமா இந்த மாதிரி இருக்கு சொல்ல தெரியுமா சும்மா ஹார்ட் பீட் வேகம் பக் 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 அடிக்குது பாருங்க. வாடி கரெக்ட்டா சொல்றடி அப்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन இல்ல 4th ஸ்டாண்டர்ட் நீ அடிச்சு சொல்லு. எல்லாத்தையும் சொல்லல. 4th ஸ்டாண்டர்ட்ல நான் ரொம்ப ஒரு வாட்டி 4th ஸ்டாண்டர்ட்ல மேத்ஸ் எக்ஸாம் என்னமோ அன்னைக்கு ரொம்ப பிரச்சனை தான். எப்பவுமே படிச்சா கரெக்டா படிச்சேனா நான் கரெக்டா படிச்சேன். காத்தால எனக்கு வேலைக்கு போற பிஸி. ராத்திரில ஏதோ இதுன்னு வச்சுக்கோங்களேன்.
பிஸி ஒர்க்ல போயிட்டு இருக்கும்போது காலகட்டத்தில் ஸ்கூல் போக மாட்டேன், மேக்ஸ் எக்ஸாமுக்கு பயம், எப்பயும் மோஸ்ட்லி அடிக்கவே மாட்டேன். இது வரைக்கும் அவளை அடிச்சது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு என்னமோ டென்ஷன் ஏதோ தெரியல, நேர தத்துல ஆத்துலயே வச்சு அடிச்சிட்டேன், நல்லா போட்டு செம்மாடி அடிச்சிட்டேன். யூனிஃபார்ம்லாம் போட்டு எல்லாம் கிளம்பியாச்சு, எனக்கு ஸ்கூல் டைம் ஆச்சு, அவளுக்கு ஸ்கூல் டைம் ஆச்சு, எல்லாம் ரெடி ஆயிடுத்து. எங்க அம்மா எங்க அப்பாலாம் எல்லாம் இருக்காங்க, எங்க அப்பா அம்மாவை தடுக்கிறாங்க. அப்படியே நேர தத்த ரோட்ல இழுத்துன்னு போய் நல்ல மெயின் ரோடு, அது மெயின் ரோடு நிக்க வச்சா ரோடு வாசல்ல எல்லாரும் பார்க்க அடி வெளுத்து கட்டிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் அது எதுக்கு அடிச்சேன்னு தெரியல. ஆனா அதுக்கப்புறம் அதுதாங்க எனக்கு லாஸ்ட் அண்ட் ஃபைனலா அவ அடிச்சது. இன்னி வரைக்கும் அதுக்கப்புறம் அந்த அடின்றதே நான் அடிக்கல. பட் தயவு செஞ்சு சொல்றேன், என்னோட ஸ்மால் ரெக்வஸ்ட், தயவு செஞ்சு பசங்களை அடிச்சிடாதீங்க. நான் இதை போட்டு அடிச்சேன்னா நான் அக்செப்ட் பண்ணி அவங்ககிட்ட நான் சாரின்னு கேட்டுட்டேன். என்ன டென்ஷன் ஆனாலும் பசங்களை அடிக்க கூடாதுன்றது ஒரு நல்ல லெசன் நான் கத்துனேன். அதுல இங்க வரைக்கும் சாரி, நான் இதுக்கு சாரியும் நான் சொல்லிக்கிறேன். இது ஒரு சந்தர்ப்பமா நான் யூஸ் பண்ணிட்டு நான் வந்துட்டு அதுக்கு சாரியும் சொல்றேன். சாரிடா கண்ணா, அடிச்சது தப்பு, ஆனா இது வரைக்கும் நான் அதுக்கப்புறம் அவன் மேல ஒரு கை கூட வச்சதில்லை. தேங்க்யூ, சாரி 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 சாரி. இதனால ஒரு முத்தம் கிடைச்சிச்சு. இது அவ வச்சு என்ன செஞ்சிருக்காங்க, போஸ்டர் அடிச்சதை சொல்லணும்ன்றதுக்கு அவளுடைய உள்குத்து தெரியும், எல்லாருக்கும் தெரியணும். பெரிய அடிச்சது பெரிய இது. 10th மூவ் ஆயிலாங்க, ரொம்ப பேசுவாங்க. இப்ப நான் கேட்கவா, நீ கேக்குறியா? கேளுங்க, நீங்களே கேளுங்க. என்ன கேட்கலாம்? என்னோட இன்ஸ்பிரேஷன். உங்களோட இன்ஸ்பிரேஷன்னா எனக்கு எப்படி தெரியும்? அம்மான்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க புதுசா கேக்குறாங்க. இன்ஸ்பிரேஷன் எல்லா குழந்தையும் அம்மாக்கு சொல்லுன்னா இதுக்கு 3 சான்ஸா, ஒரே சான்ஸா? இப்படி வேணா சொல்லலாம். என்னவா இருக்கும்? யார் உங்களோட இன்ஸ்பிரேஷனா இருப்பா? நானா? அப்பா சொல்றா கரெக்டா? அதான் கடல் 5 மலை 500 இவை தாண்டித்தானே பெற்றேன் ஒரு இன்ஸ்பிரேஷன். எதுக்கு என்ன நீ இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்ட? அத சொல்லு. என்னோட போஸ்ட் என்ன சொன்னல, நான் ஏன் உனக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கேன்னு சொல்லு. அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ல. ஏன் இன்ஸ்பிரேஷனா? இப்போ ஒரு சிங்கிள் அப்படி சொல்றாங்க, அவங்க கீழே இருக்கு. அப்புறம் எனக்கு வராது. ஒரு சிங்கிள் பேரண்டா இருந்து வளர்க்கறது ஒரு கஷ்டம்ல. சொல்லுங்க. அதே மாதிரி வந்து எந்த நெகட்டிவும் எடுத்துக்கவே மாட்டா அம்மா, எல்லாமே பாசிட்டிவா கொண்டு போவா. அதே மாதிரி எல்லாருக்குமே ஃப்ரீடம் கொடுத்துருப்பாங்க அவங்க வீட்டுல. ஆனா வந்து எனக்குன்றது வந்து தனி ஒரு ஃப்ரீடம் எனக்கு அம்மா கொடுத்தது. அதனால வந்து நானும் அதே மாதிரி ஃப்ரீடமா இருக்கேன். அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மா. அது ஒரு இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு. ஆமா. ஓகே, தேங்க்யூ so much, தேங்க்யூ. நெக்ஸ்ட் நீ கேட்கலாம். என்னோட சாலரியில ஃபர்ஸ்ட் வாங்கின மொபைல் என்ன மொபைல் பேரு? மைக்ரோமேக்ஸ். கரெக்டா சொல்லிட்டாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் சாலரியில நான் மைக்ரோமேக்ஸ் மொபைல்ல ஃபர்ஸ்ட் வாங்கினேன் என்னோட சாலரியில. குட். நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு 11th क्वेश्चन. இது ஒண்ணே மறக்க மாட்டாங்க, எது மறந்தாலும் பனிஷ்மென்ட் வச்சு நீ கேட்டு வாங்கிக்கணும் இந்த மாதிரி. குட். 11th क्वेश्चन. என்ன வரும் 11th क्वेश्चन? சொல்லுங்க நீங்களே கேளுங்க. நான் கேட்கவா? நம்ம இது வரைக்கும் செலிப்ரேட் பண்ணாத ஒரு தீபாவளி. ஏன் தீபாவளி செலிப்ரேட் பண்ணிட்டோமே? ஒரு தீபாவளி பண்ணல. பாட்டி ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிங்களா? ஒரு சான்ஸ் போயிடுதா? நானும் ரொம்ப சுறுசுறுப்பா சொல்றேனே. நெக்ஸ்ட் உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? நான் புடி கேட்டு போறீங்க. நான் அதே பாக்குறேன். நான் பாத்து இல்ல, நான் என்னோட क्वेश्चन தான் எழுதிட்டேன். எனக்கு அப்படி ஒரு பார்த்தா எனக்கு ஒரு பாசிட்டிவா நிறைய ஆன்சர்ஸ் கிடைக்கிறது. அதனால உனக்கு உடம்பு சரியில்லாம போச்சா? இல்ல 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 தெரியலையா? தெரியலன்னு ஒத்துக்கணும்ல. நெக்ஸ்ட் அப்ப இதுக்கு ஒரு பனிஷ்மென்ட் இருக்கு உனக்கு. எவ்வளவு சந்தோஷம். சொல்லுங்க என்னன்னு. எனக்கு இந்த இடத்துல அடிபட்டு ஸ்டிச்சஸ் போட்டாங்கல. ஆமா, மறுநாள் தீபாவளியில ஊஞ்சல் ஆடுறேன்னு ஆடினாங்க. ஆடி ஃப்ரண்ட்ல பேலன்ஸ் இல்லாம அப்படியே விழுந்து ஒண்ணுமே நார்மல் தரையில தான் விழுந்தா. இங்க வெட்டி எப்படி வெட்டிச்சுனே தெரியல. ரத்தம் பார்த்து இப்படி பிடிச்சின்னு வர, அழகா ரத்தம் வரதப்ப இப்படி பிடிச்சின்னு வர. பார்த்தா நல்ல ஊண்டு, நல்லா டீப்பா இருந்தது. ஸ்டிச்சஸ் போட்டு மறுநாள் தீபாவளி கொண்டாடினோம். பட் அந்த அளவுக்கு ஹாப்பி இல்லை. குழந்தைக்கு அடிபட்டதுனால ஹாப்பியா கொண்டாடினோம். மறக்க முடியாத தீபாவளி. பேச கூட முடியல என்னால. அந்த அளவுக்கு பண்ண முடியல. ஜா ஓபன் பண்ணனால அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா ஸ்டிச்சஸ்லாம் பிரிச்சோம். அதனால அது அவளுடைய மிஸ் பண்ண தீபாவளி. ரைட். ஏய், இப்போ உனக்கு பனிஷ்மென்ட் வா. வந்துட்டாலோ நினைச்சேனே. நடக்காது. எப்படி எடுக்கணும்? இதுதான் எப்பவுமே. நான் வந்து
கேட்டுப்பங்க எப்பயுமே. ஏன்னா அந்த அம்மா நீ பார்க்க கூடாது இந்த வாட்டி. நான் பார்க்கவே இல்லை. போன வாட்டி நீ பார்த்துட்ட. ஐயோ என்னங்க சிரிக்கிறா? பிஸ்கெட்டை சாப்பிடணும். பிஸ்கெட் சாப்பிடணுமா? என்ன பிஸ்கெட் சாப்பிடணும்? கூட அப்படியே ஆ, நீ மட்டும் எனக்கு ட்விஸ்ட் வச்சல இந்த கிளிப்ல. நானும் வைப்பேன் ட்விஸ்ட். பிஸ்கெட் என்னது? காமிங்க அந்த காரை காமிங்க. கார்டு நீ தான் பார்த்தல. எனக்கு காமிக்கவே இல்லையே. பாருங்க, பிஸ்கெட் ஈட்டிங் வித்தவுட் பித்திங்களா? இதுக்கு தாங்க அவ காமிக்காமையே போயிட்டா. வித்தவுட் யூசிங் அவர் ஹேண்ட்ஸ்ன்றதுக்கு பிஸ்கெட் சாப்பிடணும்னு என்கிட்ட சொன்னா. வித்தவுட் யூசிங் அவர் ஹேண்ட்ஸ்ன்றத சொல்லல பத்தீங்களா? இதுதான் எஸ்கேபிசம் பண்ணிட்டா அவ. பிஸ்கெட் ஈட்டிங் வித்தவுட் யூசிங் ஹேண்ட்ஸ். போங்க சாப்பிட்டு தான் ஆகணும். சீக்கிரமா கொடுங்க. பிஸ்கெட் தானங்க சாப்பிட்டு போயிடும். 4 பிஸ்கெட் சாப்பிடணும். இது பாரு, கை வந்து பின்னாடி கட்டிக்கணும். நான் எப்படி கிளிப் எடுத்து கையில போட்டேனோ அது மாதிரி நீ வந்து அப்படியே எடுத்து சாப்பிடணும். ஆனா பிஸ்கெட் உடைய கூடாது. உடைஞ்சா அடுத்த பிஸ்கெட். பிஸ்கெட் எப்படி உடையாம சாப்பிட முடியும்? அதான் டாஸ்க். பிஸ்கெட் எப்படி வாயில வச்சா உடையவே முடியும்? நீ வந்து அப்படியே வாயில வச்சா அப்படியே இப்படி கடிக்கணும். நிமிந்துக்கலாமா? அதுவா அது? சரி பரவாயில்ல. நிமிந்து போடா. அப்படி வேணா சாப்பிடலையா தெரியலையே. சாப்பிடுங்க. என்ன மட்டும் சொன்னல அதனால உனக்கு போறேன். எங்க क्वेश्चंस பாத்துருவாங்க. இதுதான் சாக்கு. அட்லீஸ்ட் அரை பிஸ்கெட்டாச்சும் உடையாம சாப்பிடணும். இல்லைன்னா அடுத்த பிஸ்கெட். இந்த சேலஞ்ச் நல்லா தான் இருக்குல்ல. என்ன மட்டும் கிளிப்பு சாப்பிட வச்சல. சூப்பர் சூப்பர் சூப்பர். பனிஷ்மெண்ட்டை டாஸ்கா பண்ற ஒரே ஆள் நம்ம தான். சாப்பிட்டுக்கோங்க சாப்பிட்டுக்கோங்க. இன்னொரு பிஸ்கெட் கொடுக்க பாருன்னா காலையில இதே சாப்பிட்டு முடிச்சிட்டேங்க. லேட்டஸ்ட் பிஸ்கெட் தானே, அதனால எனக்கு பிடிக்கும் பிஸ்கெட். ஓகே இப்போ நீ கேட்கணும். ஓகே, நம்ம டிவி வாங்கி அப்புறம் ஃபர்ஸ்ட் கேட்ட பாட்டு இந்த டிவியா? இந்த டிவி. டிவி வாங்குனதே நம்மளுக்கு ஒரு பெரிய ட்ரீமா இருந்துச்சு. டிவி வாங்கினது பெரிய ட்ரீமா இருக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் பாட்டு போட்டு கேட்டாலும் அது இன்னும் அவளுக்கு பெரிய ட்ரீம். ஆமா கரெக்ட் தான். இடிச்ச பச்சரிசி எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. தப்பே. உனக்கு பிடிச்ச பாட்டு மறுவார்த்தை பேசாதே. ரெண்டாவது சாங் தப்பே. இந்த நீயே ஆல்பம் சாங் ஒண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்குமே. ஐயோ தப்பு. என்னமா சர்வசாதாரணமா மூணுத்தையும் கடகடகடன்னு சொல்லிட்டாங்க. ஆமால 3 சான்ஸ் தான். பனிஷ்மென்ட்க்கு ரெடி ஆகாத போல இது பாவம். இல்ல அந்த क्वेश्चन போல. என்ன ஆன்சர் கேளுங்க? என்ன போஜனம் செய்ய வாருங்க. ஆமா அது பென்ட்ரைவ்ல இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் நாங்க டிவி வாங்கினோனே போட்டு பார்த்தா இதே சோஃபால வச்சு இதே தான் இதுல தான் கேக்கும். அது இப்போ டிவி ஃபிக்ஸ் பண்ணல அதனால. வாங்க அஜ்ஜோ பார்க்க கூடாது. என்னம்மா பாத்தீங்களா, எனக்கு ஒரு பனிஷ்மென்ட் உடனே குஜாலமா இருந்தாங்க. இப்போ நான் அவங்களுக்கு ஒரு பனிஷ்மென்ட் உடனே இருந்தாங்க. செம்ம பனிஷ்மென்ட்ங்க. என்ன பனிஷ்மென்ட்? சான்ஸே இல்லாத பனிஷ்மென்ட்ங்க. எனக்கு வந்து தானா பிஸ்கட் சாப்பிட்டா சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அச்சச்சோ ஏல அதாவது ட்ரிங்க் ஜூஸ். ஆஷையா இத எப்படி குடிக்கணும்னா பாத்துக்கோங்க எல்லாரும். ட்ரிங்க் ஜூஸ் இத எப்படி குடிக்கணும்னா இதுக்காகவே வாங்கி வச்சிருக்கா. ஓபன் பண்ணாத ஃப்ரூட்டி பாட்டில். ஓகே, இது நல்ல ஐடியா இருக்கு. பெருசா வாங்கிட்டேன் போனா பதினாங்க. இத ஓபன் பண்ணி இத நல்லா ஓபன் பண்ணி கட 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 கடன்னு ஒரு மூச்சு கூட விடாத குடிக்கணும். அச்சச்சோ அத ஃபுல் பாட்டில் நான் இன்னைக்கு நைட்டுக்குள்ள குடிச்சிரேன். இந்த கதையெல்லாம் வேணாம். இது அப்படியே தந்து கட 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 கடன்னு வாய் எப்படி பென்சில் ஷார்ப்னிங் பண்ணீங்களோ அதே மாதிரி கட கட கடன்னு சொல்லுங்க. வாயால ஓபன் பண்ணீங்களா? சரி பூனா போட்டு விட்டுலாம் பாவம். அதனால ஓபன் பண்ணி வாயில கட கட கடன்னு குடிச்சிட்டு ஓபன் பண்ணாத பாட்டில் ஓபன் பண்ணா அப்புறம் அதுல என்னங்க ஒரு ட்விஸ்ட்? தப்பு வரலமா? இதெல்லாம் ஒரு சாக்கு. பாட்டில் உடைச்சாது கொடுங்க. நெக்ஸ்ட் பனிஷ்மென்ட் போயிடலாம். உங்களுக்கு என்ன தரக்க வரல? நான் தரக்கிறேங்க. திறந்துட்டேன் அப்படியே கட 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 கடன்னு குடிக்கணும். நீ
பிடிக்கவே கூடாது. எனக்கு எது வரக்கூடாதுன்னு நினைச்சதோ அதுதான் வருது. எனக்கு எதெல்லாம் வரணும்னு நினைச்சேன்னா அது எனக்கு வரவே இல்லை. ரெடி ஸ்டார்ட். 3 ஸ்டார்ட்ஸ். கவுண்ட் ஸ்டார்ட்ஸ். 3 2 1 ஸ்டார்ட். முட்டிட போகுதுங்க. என்னங்க இப்படி ஊதிட்டு குடிக்கலாம் ஜூஸ? சும்மா கிண்டல் பண்ண விட்டுருவாருன்னா பம்பு சாப்பிட்டதுமே அவருக்கு அவளி கிளம்பியதே தாண்டவம் தொடங்கியதே சும்மா கிடந்த நாளை காலையில வரைக்கும் சாப்பாடு சும்மா கிடந்த சங்கை ஊதி விட்டாய் சிவனேனி கிடந்த வந்து சீந்தி கொடி போட்டு வச்சுக்கோ. ஏன் பத்திரமா ஃப்ரேம் போட்டு வச்சுக்கோ. அப்பாடி. விழுந்து. நெக்ஸ்ட். நான் கேட்கணுமா? ஆமா நீங்க கேட்கணும். 12th கொஸ்டினா? ஆமா. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். லாஸ்ட் கொஸ்டின் வந்துட்டோம். The 12th question. இதுல யாருக்கு பனிஷ்மென்ட் வருதுன்னு பார்க்கலாம். ரெண்டு பேரும் பனிஷ்மென்ட் வாங்குவோம். ஆஹா. சரி பாதியா புரிஞ்சுக்கணும்லங்க கஷ்டத்தை. உனக்கு எப்படி தெரியும் ரெண்டு பேர் வாங்குவோம்? நான் ஒரு ஃப்ளூக்ல தான் சொன்னேன். அப்படியா? கடைசியா முடிக்கும் போது ரெண்டு பேரும் சந்தோஷமா பனிஷ்மென்ட் வாங்கி உங்களுக்கு முடிச்சிடுவோம். பார்க்கலாம். கேளுங்க. அவங்களே ஃபர்ஸ்டா கேட்டுட்டோங்க. சின்ன வயசுல நான் புடிச்சு விளையாடின ஒரு விஷயம். கேம் கூட வச்சுக்கலாம். என்ன டாக்டர் விளையாடுங்க. சைக்கிளிங் ஓட்டினே விளையாடுவேன். டாக்டரும் இல்ல சைக்கிளிங்கும் இல்ல. இன்னும் ஒண்ணுதான் இருக்கு. அடிக்கடி விளையாடுறமா? தெரியலையே. இது ரெண்டுக்கு தவிர எதுவும் விளையாட மாட்டியே. நான் நினைக்கிறேன். நான் சொல்லவா? ஏப்பமா நான் ஜூஸ் குடிச்சதுக்கு என்ன பண்றது? என்ன தெரியுமா? டீச்சர் விளையாட்டு. ஐயோ இத மறந்துட்டேனே. எப்பத்தாலும் ஒரு குச்சி. எல்லா பசங்களுக்கும் இதாங்க. சின்ன வயசுல ஒரு பென்சிலை வச்சுக்க வேண்டியது, ஒரு குச்சியை வச்சுக்க வேண்டியது, அட்டனன்ஸ் சொல்ல வேண்டியது, ஒரு போர்டில் எழுத வேண்டியது, உட்காருங்க அட்டனன்ஸ் எடுக்கிறேன்னு வேண்டியது. இதை போய் மறந்துட்டேனே. ஐயோ நாராயணா. ஓகே நோ ப்ராப்ளம். பனிஷ்மென்ட். நீ எத்தனை கார்டு பனிஷ்மென்ட் தெரியலையே. இன்னும் 6 கார்டு இருக்கு. எப்படின்னா நான் தான் பாப்பேன். இங்க பாருங்க. ஈட் ஆம்லா. ஐயோ எனக்கு எல்லாமே சாப்பிடுறது வந்துருத்தே. நெல்லிக்காய் சாப்பிடணும். ஐயோ நேத்திக்கு நான் சொன்னா நெல்லிக்காய் நல்லா சாப்பிட மாட்டேன்னு. அதுக்கு எங்க அம்மா சொன்னாங்க விட்டமின் சி இருக்கு சாப்பிட்டுதான் ஆகணும் அப்படின்லாம் சொன்னாங்க. அதனால இன்னைக்கு அம்மாவை சாப்பிட வைப்பேன். இந்த கட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்களா? குட்டியா வாங்கி வந்திருக்கா எங்க அம்மா. கட் பண்ணி சரி அப்படியே கட் பண்ணிக்கோ. வேணாம் அது கூட அவ ஏதாவது சொல்லுவா. கட் பண்ணி ஒரு 2 பீஸ் சாப்பிடுவோம். அப்புறம் நைட்டுக்குள்ள சாப்பிடணும். நைட் வரைக்கும் கண்டிப்பா சாப்பிடுவோம். ஒரு ஹாஃப் சாப்பிடுவேன். நல்ல வேலை எனக்கு வரல. ஒரு ஹாஃப் எனக்கு பிடிக்கும். மிச்சத்தை கண்டிப்பா சாப்பிடுவேன். கையில வச்சுக்கிறேன். மிச்சத்தை கண்டிப்பா சாப்பிடுவேன். அப்பப்பா எப்படிதான் சாப்பிடுறியோ. எல்லாம் சாப்பிடுற பொருள். நல்ல வேலை எனக்கு ஜூஸ் வந்துச்சு. தண்ணி வேணுமா? பரவாயில்ல தண்ணி குடிச்சுக்கலாம். பரவாயில்ல. ஓகே லாஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் என்ன பண்றான்னு. எஸ்கேப் ஆறால என்ன பண்ண பார்க்கலாம். பட் இதுவும் நல்லா தான் இருக்கு. நான் இந்த விஷயத்தை தைரியமா ஹேண்டில் பண்ணேன். நான் எந்த விஷயத்தை தைரியமா ஹேண்டில் பண்ணியிருக்கேன். தைரியமா ஹேண்டில் பண்ணதுனா 10th பாஸ் பண்ணது நானு. நீ 10th பாஸ் பண்ணதுக்கு நான் ஹேண்டில் பண்ணேன். இல்ல நான் நிறைய கஷ்டம் வந்துச்சுல. ஆனா அதையும் மீறி நான் பாஸ் பண்ணுவேன் அப்படி நீ நம்பினல. அது நான் வந்து ஓகே பட் ஆனா அது ஆன்சர் இல்ல. சாரி. நீ எழுதிகள் சொல்லணுமா? பேங்க் விஷயம் எனக்கு ஒண்ணும் இல்லையே. பேங்க் தாத்தா தான் ஆபரேட் பண்ணுவா ஃபுல்லா. நீ அவ்வளவா பண்ண மாட்டல. ஆனா இப்ப தனியா வந்ததுக்கு அப்புறம் நிறைய பண்றல அதெல்லாம். அதெல்லாம் இல்ல.
நானும் யோசிச்சு சொல்றேன். செகண்ட் Waste ஆ போயிடுது. ஸ்கூல்ல டீச்சர் வேலை பாக்குறது. ஸ்கூல்ல டீச்சர் வேலை பார்க்கறதுல என்ன இருக்கும் தைரியமா? இல்லம்மா, எல்லாம் குட்டி குட்டி பசங்களா இருக்குமா. நீ வேற கேஜி கிளாஸ் எடுத்துருந்தியா, ஓகே. அதனால குட்டி குட்டி பசங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அதெல்லாம் எனக்கு கஷ்டம், ஹேண்டில் பண்றது கஷ்டம்னு சொல்லியா. ஓகே, நீ அதை செமையா ஹேண்டில் பண்ணல. பட் நீ வந்து அந்த ஆன்சர் இல்லையே. ஐயோ, இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லி வேஸ்டா போச்சே. சொல்லவா? சொல்லு. அப்ப இதுக்கு எனக்கு பனிஷ்மெண்டா? கண்டிப்பா பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும். பட் ஆன்சர் சொல்லிட்டு கொடுக்கும் பனிஷ்மெண்ட். என்ன பனிஷ்மெண்ட்? நான் வேலையை ரிசைன் பண்ணது, ஜாப் ரிசைன் பண்ணது. நீ என்ன கேட்ட? ஜாப் ரிசைன் பண்ணும்போது மா நீயாமா இந்த முடிவு எடுத்த அப்படின்னு நீ கேட்டியா இல்லையா? எப்படி நீ இது பண்ணுவ ஏது பண்ணுவ? நீ வந்து எதை சொன்னாலும் வேலையை விட மாட்டியே. உனக்கு பிடிச்ச ஜாப் அது, டீச்சிங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது எப்படிமா நீ தான் டிசைட் பண்ணியா? நான் கொண்டு போய் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்குற வரைக்கும் நீ தான் டிசைட் பண்ணியாமா? நிஜமாலே நீ ரெசிக்னேஷன் கொடுக்க போறியாமா? இப்படிதான் நீ இருக்க போறியான்னு என்னை வந்து அவ்வளோ ஒரு இது என்னுடைய இது நான் எப்படி ஹேண்டில் பண்ணேன், எப்படி பண்ண போறேன் என்னன்னு அவளுக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமா இருந்தது. எப்படி அம்மா இப்படி ஒரு டிசிஷன் எடுப்பாளான்றது அவளுக்கு ஒரு பெரிய ஒரு இதுவா இருந்தது. பட் அவளுடைய 12th ஸ்டாண்டர்ட் கோர்ஸ் தான் மெயினாக பண்ணதே. படிப்பு முக்கியம் இல்லையா, அதனால தான். அப்ப அதான் ஆன்சர். அதான் ஆன்சர். பட் பனிஷ்மெண்ட் உள்ள புரிய முடியுது. இப்படி அவ லாஸ்ட் क्वेश्चनல நான் லாஸ்டா பனிஷ்மெண்ட் வாங்குறேன். நான் வாங்கினேன் இவ்வளோ நேரம். இப்போ ஒரு பனிஷ்மெண்ட் கிடைச்சா வாங்கறதுக்கு எவ்வளோ சொல்றா பாருங்க. எடுங்க பனிஷ்மெண்ட் எடுங்க. ரொம்ப பெரிய பனிஷ்மெண்டா இருக்குமா? நீங்களே பாருங்க. கடைசி இது பாவம் குழந்தைய பார்க்கட்டும். த்ரெட் ரூலிங். வெரி குட். ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன எப்படி பண்ணணும்? எப்படி பண்ணணும்னா பென்சில் எப்படி ஷார்ப் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த ஸ்டிக்ல வேகமா இப்படி சுத்திட்டே இருக்கணும். ஸ்லோ பண்ண அவுட். வேகமா சுத்தினா கை வலிக்கும்ல. தட் இஸ் a punishment. குழந்தைக்கு ரொம்ப ஜாஸ்தி கொடுக்க கூடாது. கண்டிப்பா நீங்க தான் கொடுக்கணும். சுத்து. 3 2 1. மூழ்கடை கீழே போட்டேன். சுத்தது கஷ்டமா இருக்குல்ல, அதனால இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிடலாம். வேகமா நம்பர் எடுத்து கொடுக்கும். வேகமா ஸ்லோ ஆயிடுங்க. ஒத்துக்கப்படாது. கை மாட்டிச்சு. ஸ்லோவா ஸ்லோவா சுத்துறா. அப்ப ஸ்லோவா சுத்துறேன்னா சொல்ல வந்தேன். ஓ, ஸ்லோ ஆயிடுச்சு. கை வலிக்குதுமா. அதான் பனிஷ்மெண்ட். சுத்து நம்ம வேகமா சுத்தினோம்னா அந்த கை இங்க வலிக்கும். அதனால தட் இஸ் a punishment. பரவாயில்ல, இவ்வளவு சுத்திருக்கேன். பெரிய விஷயம் தான். வெரி குட் சூப்பர். ஓகே, நான் வெற்றிகரமா நம்மளோட 12 क्वेश्चंस முடிஞ்சிருச்சு. வெற்றிகரமா முடிஞ்சிட்டு. ஆனா இதுல பனிஷ்மெண்ட் தாங்க எனக்கு தாங்க ஜாஸ்தி. எனக்கு தான் ஜாஸ்தி. ஓகே, பட் இந்த பனிஷ்மெண்ட்லாம் வந்து ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா நான் வெயிட் பண்ணுவேன். பென்சில் ஷார்ப் பண்ணது, நூல் சுத்துறது, த்ரெட் சுத்துறது, அப்புறம் கிளிப் யூஸ் பண்ணது, பிஸ்கெட் சாப்பிட்டது எல்லாமே ரொம்ப ஈஸியான டாஸ்க்கு அப்படியெல்லாம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் கமெண்ட் செக்ஷன்ல வெயிட் பண்றேன் உங்களோட சஜஷனுக்கு. ஆமா, இந்த இது வந்து நாங்களே வந்து செம்மையா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பா நடுவுல ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அப்புறம் நாங்க என்னென்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தோம் உங்களால பார்க்காம போயிடுவோம். அதனால கண்டிப்பா வீடியோவை ஆன் பண்ணுங்க. கண்டிப்பா பாருங்க. பாருங்க என்னெல்லாம் நாங்க பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கோம் பாருங்க, என்னெல்லாம் நாங்க பேசியிருக்கோம் பாருங்க. எனக்கும் என் டாட்டருக்கும் உள்ள மாம் அண்ட் டாட்டரோட அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் எப்படி இருந்து, அவன் என்ன எவ்வளவு புரிஞ்சுட்டா, நான் அவளை எவ்வளவு புரிஞ்சுனேன்றது அம்மாவும் அம்மாவும் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் வச்சிருக்கோம். கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணி கண்டிப்பா பார்ப்பீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. கண்டிப்பா பண்ணிடுங்க. மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. கண்டிப்பா அம்மாவும் அம்மாவும்ன்றத கண்டிப்பா பார்க்கணும். நீங்க அடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல் ஃபன்னோட என்ஜாய்மெண்டோட அடுத்த வீடியோ எப்போ வரும்னு காத்துட்டே இருங்க. நாங்க போயிட்டு வரோம். பாய் பாய். அடிச்சுக்கலாம், நம்ம முடிஞ்சிச்சுல. ஏய்